ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பொடி தாங்க இது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் தான் வந்து அளவெல்லாம் எடுத்துக்க போகிறேங்க. இது வந்து 1/4 கப் மெஷர்மெண்ட்ங்க. 1/4 கப் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. தனித்தனியாக வறுத்து எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி வரணும், இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். கறியை விட்டுறக்கூடாதுங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருக்கணும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாங்க. வெளியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து இதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா காரமாக இருக்குது மிளகா, அதனால் 4 சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி இடித்து வச்சிருக்க பூண்டு பார்த்தீங்கன்னா 3 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு பல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் 3 சேர்த்துக்கிட்டேங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 5 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இட்லி பொடிக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு தேவையில்லைங்க. உங்களுக்கு ஒரு வேளை எள்ளு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்காமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரையாக வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுக்கணுங்க. உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. பூண்டு வந்து இந்த தோலோடு சேர்த்து அரைக்கிறனால டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு வாசத்துக்கு இந்த பொடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். ஓரளவுக்கு அரைச்ச பின்னாடி பொடி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமான வெல்லமாக சேர்த்துக்கோங்க. உப்பு வெல்லம் ரெண்டுமே சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இட்லி பொடி தயாராகிடுச்சுங்க. இட்லிக்கு இது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.